நெஞ்சுக்கினிய நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா, திருமண நாளா? மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். மத்தியானம் 12:54 வரைக்கும். பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். இன்னைக்கு அற்புதமான நாள், பிரதோஷம். மேஷராசி என்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெறணும். ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோதிடத்தை போகிறோம். அவர் சொல்கிறார், உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணுங்கிறார். எத்தனை தோஷத்துக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணுறது? இந்த தோஷம் இல்லை, பிற தோஷங்களும் எங்களை விட்டு விலகணும், எல்லா தோஷமும் விலகணும். நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா, பிரதோஷத்தில் போய் வழிபாடு செய்யணும். இன்னைக்கு பிரதோஷம். உங்களுக்கு எந்த தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தோஷம் உங்களை விட்டு விலகணும்னு சொன்னார். இன்னைக்கு மாலை நேரத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளினால் அர்ச்சனை பண்ண. மகாலட்சுமியை பற்றி வழிபாட்டை சொல்கிற போது கூட இந்த அஷ்டோத்திரம் சொல்றது ஓம் வில்வ நிலையாயை நமஹ அப்படின்னு வருது. வில்வ இலைகளினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணினால் உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரும். மேஷராசிக்காரர்கள், இந்த சுகப்பிரசவத்திற்காக சில பேர் காத்துட்டு இருக்கீங்க. எப்படா சுகப்பிரசவம் ஏற்பட்டுருணுமே அப்படின்னு. அவர்கள் கற்பக ரட்சாம்பிகை வழிபாடு செய்யணும். கற்பக ரட்சாம்பிகையை போய் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் அவளுடைய அனுக்கிரகத்தினால் அப்படின்னு ஒரு ஐதீகம். இதனால் நல்ல தனம் வளரும், செல்வாக்கு வளரும், புகழ் பெருகும், நன்மைகள் பெருகும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேருக்கு வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு, என்ன இது ஆஃபீஸில் எவ்வளவோ உழைக்கிறோம், ஒரு ரெகக்னேஷனே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை, செய்த வேலையை நல்லா செய்திருந்தா கூட பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அதில் என்ன குறை இருக்குன்னு தேடி தேடி திட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ சந்திர பகவான் லாபத்தில் வந்த உடனே ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன். பிள்ளைகள் வளர்ப்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய மகன் நல்லா படித்து வரான் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு. நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிலாம் வெளியே சொல்லி மகிழ்ச்சி அடைவீங்க. பொருளாதார ரீதியாகவும் சந்தோஷம் தரும் நல்ல நாள். மிதுனராசி அன்பர்களே, சிரித்த முகம், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல சிந்தனை, இதையெல்லாம் இறைவன் இன்னைக்கு தருவார். இந்த நாளில் 10ஆம் இடத்துல சந்திரனும் சனியும். வேலை பற்றின ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா தெரியலையே அப்படின்னு கவலையில் இருக்கீங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? ஷண்முக கவசம் படிக்கணும். ஷண்முக கவசம் படித்தால் வேலை சம்பந்தப்பட்ட மனக்கவலை தீரும். தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு நெற்றியிலே திருநீறு பூசி குங்குமம் வைத்து முருகப்பெருமானை ஆராதித்து ஷண்முக கவசம் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் உடல் நலிவடைந்தவர்கள், அதை மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு உதவி செய்யணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் செய்தாலும் இன்றைக்கு நன்மைகள் பெருகும். வியாபார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கப் போவதனால் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து அதிர்ஷ்டத்தை தரப்போகிற அற்புதமான நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும். பாக்கியஸ்தானம் அதில் சந்திர பகவான் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். வேலை ரீதியாக நம்ம ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஃபாரின் வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லாவிட்டால் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில குடும்பங்களில் அப்பா பிள்ளைக்கு இடையில் கருத்து மாறுபாடு இருக்கும். சில இடங்களில் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ சிலருக்கு இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் கொடுக்கும். கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற லாபம் உண்டு. சிம்மராசி என்பர்களே,
இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக செயல்படுவீங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு இருக்கும். 8ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் ஒரு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் யாரையும் இன்னைக்கு பகைச்சிக்க கூடாது. யாரிடமும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு கம்பன் எழுதுகிறார். அதை புரிஞ்சுக்கிட்டா போரும். ராமபிரானுக்கு முடிசூட்டுவதற்கு முன்பாக அவர்களுடைய குலகுரு வசிட்டர் ராமபிரானுக்கு எப்படி ஒரு ஆட்சியை நடத்தணும் சொல்லித்தரார். அதில் என்ன சொல்றார்? எல்லா நாடோடையும் சண்டை போடணும்னு நினைக்காத, எல்லோரிடமும் அமைதியாக போ. நீ யார்ட்டையும் சண்டை போடலை அப்படின்னா உன்னுடைய புகழ் பெருகி கொண்டு போகும், போர் தான் குறையும் அப்படின்னார். அப்படி இன்னைக்கு நடந்துக்கோங்க. உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கோங்க. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போறார். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இன்னைக்கு மனசு விட்டு பேசணும். நிறைய விஷயங்கள் ஒரு மனஸ்தாபம் ஓடிண்டே இருக்கு உங்களுக்கு உங்க பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையில். உட்காந்து வச்சு பேசணும். என்ன பிரச்சனை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, எல்லாமே பேசுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் இப்போ படிங்க, உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி அறிவு பெருகும் நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. சில பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும். இருமணம் ஒரு மனம் ஆயினர் தோழி, இந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு பாரதிதாசன் எழுதுறார். அப்படி நல்ல திருமண செய்தி கூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், நன்மைகள் பெருகும். நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தினா கரெக்டாக திருமணம் கைகூடிடும். அதே நேரத்தில் கால்களில் சிலருக்கு பிரச்சனை வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் வயதானவர்கள் வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது கூட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துட்டு வரும். கால்களில் அடிபடக்கூடிய அமைப்போ சிலருக்கு இருக்குது இன்னைக்கு. ஆனால் இந்த நாள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். கோபத்தை அதிகம் கொடுக்கும். நேர்மையான விஷயத்துக்கு கோபப்பட்டாலும் இந்த உலகம் உங்களை கோபக்காரர் என்று சொல்லிவிடும். அதில் கவனமாக இருக்கணும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை உயரும் நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். வண்டி வாகனங்களை முதல்ல இன்னைக்கு காலையில் எழுந்த உடனேயே உங்கள் காரை உங்கள் பைக்கை நல்ல அழகாக சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. என்ன பிரச்சனை இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, கிளச் எப்படி இருக்குது, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் வண்டியை எடுக்கணும். அம்மாட்ட வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முதல்ல அம்மாட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசிட்டு போகணும். பல பிள்ளைகளுக்கு வேலைக்கு போக நேரம் இருக்கிறது, நண்பர்களை பார்க்க நேரம் இருக்குது, பெற்றவர்கள்ட்ட மனசு விட்டு பேச நேரம் இல்லை. அப்படி இல்லாமல் உங்களுடைய பெற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சுமையை குறையுங்கள். மனதை விட்டு 2 வார்த்தைகள் பேசுங்கள். இந்த நாள் நல்லா இருக்கும். இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு வரப்போகுது. பிஸ்னஸில் நல்ல லாபம் வரப்போகுது. மகர ராசி என்பர்களே, குரு பகவானுடைய பார்வையினாலே இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு கண்ணதாசன் எழுதுறார். அப்படி கணவன் மனைவி உறவு இன்னைக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலைக்கான இன்டர்வியூ இன்னைக்கு அட்டன் பண்ண போறீங்க. அதில் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுது. டெலிஃபோனிக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் அதற்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுந்த லாபம் வரும். ஒரு ஜாப் போக ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் நீங்களேருந்து சேர்ந்து செய்ய போகிறீங்க. நல்ல லாபம் கூடும். பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட தடை விலகும். மாணவர்களுக்கு தொழில் படிப்பின் மீதான ஈடுபாடு கூடும். கும்பராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். இந்த நாளில் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நான் இதை செய்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஜாமீன்கள் எழுத்து போடக்கூடாது. கேரண்டார்கள் எழுத்து போடக்கூடாது. நிறைய செய்திகள் உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னே பார்க்காதீங்க. இன்னைக்கு அமைதியாக இருங்கள். பிறர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, பண்ணிட்டு போட்டு அமைதியாக விடுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி சில விஷயங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. பொருளாதார நிலை உயர். நல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அக்கறை எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் லாபகரமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும். நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இது ஒரு நன்மையான நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார்.
நிறைய பேருக்கு நல்ல பதவிகள் வரும். பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு ஜாதகம் எழுதும் போதே முதல் வரி அதைத்தான் நம்ம எழுதுகிறோம். பதவி பூர்வ புண்ணியானாம்னு முதல்ல எழுதுகிறோம். நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் தான் இப்போ நல்ல பதவிகளை கொடுக்கறதுன்னு நம்புகிறோம். அதனால் இந்த நாள் உங்களுக்கு வேலை ரீதியாக எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. குரு பகவானுடைய அருளினால் பிரச்சனை தீரும். புதிய வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் நீங்கள் இழந்திருந்த மதிப்பு மரியாதை மீண்டும் பெருகும். உயரதிகாரியோடு இந்த கருத்து மாறுபாடும் ஏற்படாமல் இப்போ பார்த்துக்கிடணும். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேரும். அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நன்மைகள் பெருகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றி பெறும். பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். உங்கள் மனசில் இன்றைக்கி ஒரு பதைப்பு, ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பதட்டம் தேவையில்லை. சரியான நேரத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல செயல்கள் இன்றைக்கு நடந்தே தீரும். இது நன்மையான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?